கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய மாதம். ஆனி மாதத்துல உங்களுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள முடியாது. இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தீங்க பார்த்தீங்களா? எப்புட்றா என்னடா பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? இவங்க ஆட்டம் எப்படி ஆடிக்கிட்டு இருக்காய்ங்க? இவங்க சேட்டை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பொறுமையா, நிதானமா நின்னு பார்த்தீங்க. இனிமே சொல்லி அடிப்பீங்க. சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையும் சொல்லி சொல்லி செய்வீங்க. இது செய்ய போறேன், இது செய்வேன், செய்து முடிப்பேன்னு பழைய கேரக்டர்ல வரப்போறீங்க. பாஷா பாயா வரப்போறீங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வேகத்தின் தன்மை சூப்பரா இருக்க போகுது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை செய்ய முடியாது, செய்ய முடியாது, இது செய்ய மாட்டேன், இது உனக்கு ஒத்து வராது, இது ஒத்து வராதுன்னு சொல்லியே உங்களுக்கு எது ஒத்து வராதுங்கிறத நீங்களே மறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்து வந்து நம்ம கன்னிராசிக்காரங்க இந்த மாதத்துல உங்களுடைய எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள் டீஆர்பி பண்றீங்க. எப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து வைரஸ் ஒரு கேட்ச் பண்ணி சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுமோ, அதே மாதிரி தான் தேவையில்லாத நபர்கள் மூலமாக உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் பல தடைகள் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படி செகண்ட் ஆஃப் மைண்டில் இந்த ஆனி மாதம் பிறந்தனே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்களாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. அதே போல் உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களை கேர் பண்ணாமல், உங்கள் கூடவே இருந்து உங்கள்கிட்ட குழிப்பறிச்சுட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு போன காதலாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அவர்கள் சரியான பாடத்தை கற்றுக்கொண்டு அங்கே போய் அடி வாங்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து பேசக்கூடிய நிலைமை உறுதியாக உண்டு. மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சது தப்பு தானே இப்போ சொல்லுவாங்க பாருங்க. அவங்க செஞ்சது தப்புன்னு நீங்கள் பல தடவை சொன்னீங்க, அப்போ அவங்களால ஏற்றுக்கிற முடியல. இப்போ அவங்க அங்கே போய் பாதிப்படைஞ்சனே அவங்களுக்கே அவங்களுடைய தவறு உணரும். ஆஹா, நம்ம இவங்களை காயப்படுத்திட்டோமே, நம்மகிட்ட எதோ சொன்னாங்களே, புரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்களே, புரியாமல் போயிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து இப்போ ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமையில் உள்ள கருத்து வேறுபாடுகள் உறுதியாக விலகி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாக போகுது. ஸோ அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கன்னிராசி என்பவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக சூப்பராக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, பொதுவாக வந்து கன்னிராசிக்கு புதன் பகவான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சில கிரகங்களுடைய தாக்கத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், எதை செஞ்சாலும் அப்படியே பொறுமையாக அப்படி கரெக்டாக உங்களால் முடியும்னு முடிவெடுத்துட்டு செஞ்சிடணும். அதை விட்டுட்டு இந்த அவங்ககிட்ட கேட்கலாமா, இந்த இவங்ககிட்ட கேட்கலாமா, இந்த அவங்ககிட்ட கேட்கலாமான்னு சுற்றி முற்றி உள்ள நபர்கிட்ட கேட்டிங்கன்னா சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அப்படி தான் நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இதில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதத்தில் முத்துமாரியம்மன் வழிபாடு பாடப்படும். முத்துமாரியம்மனுக்கு உங்களால் முடிஞ்சளவு ஒரு கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்கு 5 லிட்டரோ 10 லிட்டரோ ஏதாவது நல்ல தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயை வாங்கி கொடுத்து நீங்கள் சரியான முறையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை ஆனி மாதத்தில் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த பதிவானது ஆனி மாதத்தின் 2026ஆம் ஆண்டு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20% அல்லது 30% உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தாலும் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரும், நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட வருவாங்களா, நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்க அந்த உறவு நம்மளை விட்டு போயிடுமா, அதே போல் நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஸோ குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும், அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்தால் சொந்த வீடு வாங்கலாமா, இல்லை கடன் பிரச்சனை வெளியே வந்துடுமா, இல்லை இந்த எதிரி தொல்லைகள் வந்து எப்படி வருவோம், ஸோ எப்போ நிம்மதியாக இருப்போம்னு பல கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது. அப்படின்னா அதற்கான சரியான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம்,
நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, அதான் முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஷன் வந்து நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகலை, வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். ஸோ அப்போ நம்ம எந்தெந்த நாட்டிலேருந்து கூப்பிட்றீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான கால நேரத்தை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான நேரத்தை குறிப்பிட முடியும். அதனால் தயவுசெய்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பாக வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் கூற நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நான் சொன்ன வழிபாடுகளையும் மறக்காமல் பண்ணுங்கள். வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று, எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.